யாருப்பா நீ? என்னம்மா? நான் தாம்மா உங்க மதன். நீ என் மகன் மதன் கிடையாது, அவன் இறந்துட்டான். என்னம்மா அது? உயிரோட இருக்கும் போதே செத்து போயிட்டான்னு சொல்றீங்க, என்னாச்சுமா உங்களுக்கு? இங்க பாருப்பா, நீ யாரோ என் பையன்னு சொல்லிட்டு வந்து இணைக்கிறேன். நீ இங்க இருந்து போகலன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு உன்னை அடிச்சு அனுப்ப வேண்டியிருக்கும். அம்மா, இனிமே இந்த வீட்டு பக்கம் வராத. அம்மா, அம்மா. அம்மா, ஜானகியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷப்படுவேன்னு தான் இப்படி செஞ்சேன். இது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருமா? ஆமாண்டா, மன்னிக்கணும். உன்ன மாதிரி ஒரு பாவி மகனை பெத்து வளர்த்து ஆளாக்கினதுக்கு அந்த கடவுள் தான் என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல உங்க அப்பா கூட நீயும் செத்திருந்தா எனக்கு இந்த அவமானம் நடந்திருக்காது. என் புள்ள செத்துட்டான்னு தலைமொழிகிற. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்புதாமா. என்ன மன்னிச்சு கதவை திறங்கம்மா. உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ சின்ன தப்பு செய்யலடா. அப்படி உன்னை மன்னிச்சா அந்த கடவுளே என்ன மன்னிக்க மாட்டாரு. என் கண்ணு கிட்டாத தூரத்துக்கு போயிடு. அம்மா, இனிமே என் முகத்துல முழிக்காத. அம்மா, இன்னும் நீ இங்க நின்னுகிட்டு இருந்தா என் பணத்தை தான் பார்க்க வேண்டி வரும். பாருங்க. நில்லு, நில்லுங்க, நில்லுங்கறல, நில்லுங்க, நில்லுங்க சாமி. அவச்சாரம், அவச்சாரம். புனிதமான இந்த ஐயப்பன் கோயில்ல உன்ன மாதிரி மோசமான ஆளு கால் வச்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ? இந்த கோவிலை விட்டுட்டு சிவகணி வீட்டுக்கு போனப்பவே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு நினைச்சேன். எவ்வளவு பெரிய தப்பு. ஐயப்ப மாலை போட்டு அவருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சியா? இவட மாதிரி ஆள சும்மா விடக்கூடாது. இந்த சாமியை பார்த்து நம்மள கூட அப்படித்தான் இடம் போடுவாங்க. ஆமா, சாமி பேரை சொல்லி மோசம் பண்றவன சும்மாவே விடக்கூடாது. ஆமா, இவனை இங்க இருந்து அடிச்சு விரட்டணும். சுவாமி எழுந்திருங்க. சுவாமி, மெதுவா. சுவாமிகளே, நீங்க செஞ்ச காரியம் ரொம்ப தப்பு. உங்களை மாதிரியே இவரும் பக்தன் தானே? சுவாமி, இவன் பக்தன் இல்ல, அயோக்கியன். அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நாடகம் ஆனாரு. இவன் இந்த கோயிலுக்கு வரதுக்கு அருகதை இல்லை. இந்த மாதிரி ஆளு நம்ம கூட இருந்தா நமக்கு தான் கெட்ட பேரு. அதனாலதான். அப்படின்னு யார் சொன்னது? இந்த உலகத்துல எந்த உயிரையும் சித்திரவதை செய்யற உரிமை யாருக்கும் கிடையாது. மாலை போட்டிருக்கிற நீங்க இப்படி நடந்துக்கிறது தப்புன்னு தெரியல? பாருங்க மதன் சுவாமி, ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கெட்ட எண்ணத்துல இப்படி நீங்க மாலை போட்டது ரொம்ப தப்பு. இப்ப நீங்க அந்த ஐயப்பன் சுவாமி கிட்ட மனசார மன்னிப்பு கேளுங்க. அந்த ஐயப்ப சாமி நிஜமாவே என்ன மன்னிப்பாருன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. பயங்கர கொடூரனாவும் அயோக்கியனாவும் மக்களோட சொத்துக்களையும் அவங்க உயிரையும் கொடூரமா பறிச்ச வாவரையே மன்னிச்சாரு. எருமேலியில வாவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்குன அந்த கருணை கடலான ஐயப்பன் சுவாமி உன்னையும் நிச்சயம் மன்னிப்பாரு. சுவாமி,
சுவாமியே சரணமையப்பா. நான் புத்தி கெட்டு போய் புனிதமான இந்த மாலையை அவமானப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சு பாவ விமோச்சனை கொடுங்க சாமி. சுவாமி, ஐயப்பன் சுவாமிக்கு உங்க மேல அன்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அநாத ரட்சகரான ஐயப்ப சுவாமியோட நாமங்களை சொல்றதுக்கு பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்படி புண்ணியம் செய்யலன்னா ஒரு தடவை கூட அவருடைய நாமத்தை சொல்ல முடியாது. விளையாட்டுத்தனமா ஐயப்ப சுவாமிக்கு மாலையை போட்டுக்கிட்டீங்க. சுவாமியோட நாமாக்களை உச்சரிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த சுவாமிகள்லாம் உன்னை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் பொறுமையோடு இருந்தியே தவிர அவங்களை எதிர்த்து எதுவும் செய்யல. ஐயப்ப சுவாமியோட கருணை எப்பவும் உன் கூடவே இருக்கும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. மதன், யார் நீ? நீ சற்று முன் யாரை இல்லை என்று சொன்னாயோ அவன் நான் தான், ஐயப்பன். ஐயப்பனா? இத்தனை நாளா எனக்கு தரிசனம் கொடுக்கவே இல்லையே சாமி. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக விளங்குகின்ற பஞ்சபூதங்களையே படைத்த கடவுளிடம் கேள்வி கேட்கிறார்கள் மனிதர்கள். இந்த கலியுகத்தில் எந்த கடவுளுமே இல்லை என்று மறுக்கிறார்கள் சிலர். காமம், குரோதம், லோபம், மோகத்தை விட்டுவிட்டு என் பெயரை உச்சரித்துக் கொண்டே ஒரு முறை இந்த உலகத்தை பார். ஒவ்வொரு அணுவிலும் நான் நிறைந்திருக்கிறேன். நீ தெய்வங்கிறது உண்மையா இருந்தா மனுஷங்களுக்கு மத்தியில எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மதம்? தெய்வமான நீ இதை ஒழுங்குபடுத்த கூடாதா? அனைத்து பிறவிகளையும் விட மனித பிறவிதான் உன்னதமானது. அப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவனை பற்றியும் அவரது அற்புதமான மகிமைகளை பற்றியும் அறியாமல் இருக்கிறான். ஆனால் கர்ம வினை பயனால் மாயங்கள் நிறைந்த இந்த பூமியில் பிறப்பெடுத்து வாழ்கிறான். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் பக்தர்கள் எனக்காக விரதமிருந்து பக்தி ஸ்ரத்தையோடு நேம நிஷ்டையோடு என்னை பூஜை செய்து இறுதியில் எனக்குள்ளே ஐக்கியமாகி இந்த ஜென்மத்தில் முக்தி அடைந்து என்னிடம் வருகிறார்கள். அதுதான் மோட்சம். சுவாமி, சுவாமி,